அக்பர் ராஜா, முபாரக், சாகுல், சுல்தான், ஜாஃபர், மொய்தீன், முகமது, ஜீனத், ஹசன், அலி, அப்பாஸ், சொக்கம்பட்டி ஹமீத், மசூத், மைமூன், மன்சூன், நசீர், நயினார், ரஃபீக், மஸ்தான், கமீலா இத்தனை இஸ்லாமிய பெயர்களை தமிழில் திரையரங்கில் ஒரே படத்தில் ஒலிக்க கேட்பது இதுவே முதல் முறை. ஒரு நூற்றாண்டுக்கு மேற்பட்ட தமிழ் சினிமாவில் இந்த பெயர்களை அதனுடைய அர்த்தத்தோடு காட்சிப்படுத்திய இயக்குனர் திரு மீரா கதிரவன். எனக்குள் சுமந்து திரிகிற ஊரை, குடும்பத்தை, ஒரு காதலை, எனக்கு தெரிந்த மனிதர்களின் வாழ்க்கையை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் என்கிற மீரா கதிரவனுடைய வரிகளோடு ஹபீபி படம் தொடங்குகிறது. ஆனால் அவருடைய ஊருக்காக நம்மிடம் இரக்கம் கேட்டு வரவில்லை. என் ஊருக்காக நீங்கள் அழுங்கள் என்று சோகம் சம்பாதித்து வரவில்லை. இல்லை, என் ஊர் தான் உலகத்தின் சிறந்த ஊர், என் ஊர் மனிதர்கள் தான் உலகத்தின் சிறந்த மனிதர்கள், வீரத்திற்கு நாங்கள் பெயர் போனவர்கள் என்று தற்பெருமை, சுயபெருமை பேசக்கூடிய ஒரு கதையையும் அவர் செய்யவில்லை. இல்லை, என் ஊரில் ஒருவன் இருந்தான், அவன்தான் உலகத்தின் மகா கதாநாயகன், அவன் எல்லா தடைகளையும் தாண்டி எல்லாவற்றையும் வெற்றி பெற்றான் என்று ஒரு கதாநாயகனுக்கு சொல்லக்கூடிய ஒரு கதையும் அவர் சொல்லவில்லை. இல்லை, வெற்று அரசியல், நேரடி அரசியல் பேசி திரையரங்கில் கைதட்டி வாங்கக்கூடிய வசனங்களையும் எழுதக்கூடிய ஆர்வமும் அவருக்கு இல்லை. ஆக மீரா கதிரவன் என்னதான் செய்கிறார்? நம் கரம் பிடித்து அவருடைய ஊருக்கு கூட்டிச் செல்கிறார். அந்த ஊர் நம்முடைய ஊரை போல தான் இருக்கிறது. அந்த ஊருக்கும் நம்முடைய ஊருக்கும் பெரிதாக எந்த வித்தியாசமும் இல்லை. வேண்டுமானால் வெகு நாட்களாக நாம் அவர் ஊருக்கு செல்லவில்லை, இல்லையெனில் அவர் ஊருக்கு சென்றதே இல்லை. அந்த ஊரினுடைய வட்டார வழக்கை நமக்கு அறிமுகப்படுத்துகிறார். அது திருநெல்வேலியில் மற்ற வட்டார வழக்கை போல தான் இருக்கிறது. வேண்டுமென்றால் 2-3 வேறு துலாம் அது மாதிரியான வார்த்தைகள் இருக்கலாம். வட்டார வழக்கிலும் எந்த வித்தியாசமும் இல்லை. மதராசா என்கிற அந்த காட்சி, மதராசா என்கிற அந்த பள்ளிக்கூடம் எப்படி எடுக்கும் என்கிற காட்சி எனக்கு தெரிந்து தமிழ் திரையுலகத்தில் நான் பார்த்தவரை இதுதான் முதல் முறை. இதற்கு முன்பு மதராசாவை பற்றி நான் படித்து உருவாக்கிய பிம்பங்கள், இல்லை மதராசாவை குறித்து நமக்கு போதிக்கப்பட்ட கதைகள், நம் மனதில் உருவாக்கி வைத்திருந்த அந்த மதராசா சித்திரத்தை முற்றிலுமாக மாற்றி அது ஒரு நமக்கு தெரிந்த நம்மூரில் இருக்கக்கூடிய ஒரு ஆரம்ப பள்ளிக்கூடம் போல்தான் இருக்கிறது. நம்மூர் ஆரம்ப பள்ளிக்கூடத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகளைப் போல்தான் அந்த மதராசாவிலும் குழந்தைகள் இருக்கிறார்கள். ஆக நம் வாழ்விற்கும் அவர் வாழ்விற்கும் எவ்வளோ வித்தியாசம் என்று பார்த்தால் வித்தியாசமே கண்ணுக்கு தெரியல. நம் வீட்டில் இருக்கக்கூடிய அடுப்படி போல்தான் அவர்கள் வீட்டு அடுப்படியும் இருக்கிறது. நம் வீட்டில் அடுப்படியில் அமர்ந்து பெண்கள் பேசுவது போல்தான் அந்த வீட்டு அடுப்படியின் பெண்கள் பேசுகிறார்கள். இந்த படத்தில் பிரியாணி செய்யும் காட்சி இடம்பெறவே இல்லை. இந்த படத்தில் கசாப்பு கடைக்கு போய் ஒருத்தர் மட்டன் வாங்கிட்டு வர்ற மாதிரியோ, இல்லை கசாப்பு கடையில் ஒரு பாய் கறியை வெட்டுகிற மாதிரியோ ஒரு ஷாட் கூட இல்லை. இந்த படத்தில் பச்சை தாயத்தை போட்டுக்கொண்டு எந்த முஸ்லீமும் வரவே இல்லை. கசாப்பு கடை காட்டப்படாத ஒரு முஸ்லீம் படம், பிரியாணி சமைக்காத ஒரு முஸ்லீம் படம் என்றும் இதை சொல்லலாம். இது நாம் அடிக்கடி பார்க்கக்கூடிய படத்தை போலதான் இருக்கிறதே தவிர எனக்கு தெரிந்து வேறு எந்த மாற்றமும் பெரிதாக இருப்பதை தெரியவில்லை. குழந்தைகளுக்கு காது குத்தும் போது நாம் வாழைப்பழத்தை வாயில் வைப்போம். இதில் சுண்ணத்து செய்யும் போது ஆரஞ்சு மிட்டாயை வாயில் வைக்கிறார்கள். நம்மளையும் பணம் தான் படுத்துகிறது, அவர்களையும் பணம் தான் படுத்துகிறது. ஆக இந்த படம் என்னதான் சொல்கிறது? அந்த ஊரிலும் பள்ளிக்கூடம் இருக்கிறது. அந்த பள்ளிக்கூடம் நம்முடைய பள்ளிக்கூடம் போலதான் இருக்கிறது. அந்த பள்ளிக்கூடத்தில் சுதந்திர தின விழாவை கொண்டாடுகிறார்கள். அவர்களும் சுதந்திர தின விழாவை நம்மை போலதான் கொண்டாடுகிறார்கள். அவர்களும் ஜனகன மனவை நம்மளைப் போலதான் பாடுகிறார்கள். அவர்களும் தேசிய கொடியை அதே போன்றுதான் குத்திக் கொள்கிறார்கள். ஆக எந்த பெரிதான மாற்றமும் இல்லாத ஒரு உலகத்தை, ஒரு ஊரை நமக்கு அறிமுகப்படுத்துவதன் மூலமாக மீரா நம்மிடம் சொல்வது, நாம் எல்லாம் ஒரு தாய் வயிற்று பிள்ளைகள். புதுமுகங்களை வச்சு ஒரு படம் பண்ணி அதுக்காக அவர் பட்ட கஷ்டங்கள் எவ்வளோ அப்படின்றது இங்கே வந்து பார்த்தா அத்தனை பேருக்கே புரிஞ்சிருக்கும். எங்களுக்கு வாய்ப்பளித்த, எங்களையும் அடுத்த லெவலுக்கு கொண்டு போக உதவியாக இருந்த எங்கள் மீரா சாருக்கு ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறோம். சாம் சார், தேங்க்யூ ஃபார் த மியூசிக் சார். கஸ்தூரி ராஜா சார், உங்களுக்கு பேரா நான் பண்ணியிருக்கல, ரொம்ப பெருமையாக ஃபீல் பண்ணுறேன். தேங்க்யூ சார். எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் மலர். Actually, I am a teacher by profession. I am a YouTuber as well. First of all, thank you so much for Meera sir for making this soulful movie. I am really honored to be a part of this movie. Thank you so much, Meera sir, for that. In the movie, நிறைய டெபியூ ஆர்டிஸ்ட் இருக்கிறாங்க. ஸோ எனக்கும் இது வந்து ஒரு டெபியூ மூவி. சார் வந்து கண்டிப்பாக உங்களால் முடியும், நீங்கள் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி என்கரேஜ் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து ஹெசிடேட் பண்ணேன், பட் ரொம்ப நல்லா வந்திருக்கு. நிறைய விஷயங்கள், நிறைய சேலஞ்சிங்கான விஷயங்கள் இதில் இருந்தது. ஏன்னா ஜென்ரலாக ஒரு டெபியூ ஆர்டிஸ்ட்டுக்கு
ஃபர்ஸ்ட் டைம் நம்ம ஆக்ட் பண்ணும்போது அந்த டயலாக் டெலிவரி பண்ணுறது, ஆக்டிங்கோட சேர்த்து டயலாக் டெலிவரி பண்ணுறது, அதுவே ஒரு சேலஞ்சிங்கான டாஸ்க்காக இருக்கும். ஆனால் இங்கே அதையும் தாண்டி அதில் ஒரு ஸ்லாங் இருக்குது, சின்ன சின்ன நுவான்சஸ்லாம் நிறைய இருக்குது. இந்த படம் வந்து ரொம்ப சோல்ஃபுல்லாக ஹார்ட்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் என்னென்னா, அவர் ரொம்ப சோல்ஃபுல்லான ஒரு மனிதர். மகேஷ் முத்துசாமி சாரை பொறுத்த வரைக்கும் எப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் இதுக்கு முன்னாடி 2 படம் அவள் பெயர் தமிழரசி, பிஜி முத்தையா சார், மகேஷ் சார் வந்து பிசி சார் அவருடைய அசிஸ்டன்ட். நம்ம அவரை பற்றி அறிமுகப்படுத்துறதுக்கு ஒன்றும் இல்லை, அதிகமான படங்கள் பண்ணி தன்னை பெரிய அளவில் ப்ரூவ் பண்ண ஒரு கேமராமேன் சாரோடைய. நான் வந்து ஆக்சுவலி இந்த படம் திரும்ப திரும்ப விஷுவலாக பார்க்கும்போது, நான் ஒரு விஷயம் இந்த படம் ஆரம்பிக்கும் போது ரொம்ப ரொம்ப குறிக்கோளாக ஒரு விஷயம் இருந்தோம். என்னென்னா, இந்த படம் நம்ம சினிமா பார்க்குற உணர்வே இருக்கக்கூடாது. ஏன்னா இது வரைக்கும் முஸ்லீம் தெருக்களுக்குள்ளார, முஸ்லீம் வீடுகளுக்குள்ளார நமக்கு ஒரு முஸ்லீம் ஃப்ரெண்ட் இருப்பாங்க. நமக்கு ஒரு ஸ்கூல்லையோ இல்லை கடைகள்லையோ இல்லை ஃபேன்சி ஸ்டோர்லேயோ நமக்கு முஸ்லீம் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. ஆனால் அவங்க வீட்டுக்குள்ளே என்ன நடக்குது, அவங்க தெருவுக்குள்ளே என்ன நடக்குதுன்னு நம்ம இது வரைக்கும் நமக்கு தெரிஞ்சிருக்காது, இது வரைக்கும் உள்ள சினிமாவும் காட்டியிருக்காது. அப்போ நம்ம என்னென்னா, ஆடியன்ஸை வந்து ஒரு 110 ரூபாய் டிக்கெட்டில் நம்ம கடையனூருக்கு கூட்டு போகலாம் அப்படிங்கும்போது, அந்த ஊரை வந்து ஒரு கேமரா ஒரு ஜன்னல் வழியாக வீட்டை ஒளிஞ்சிருந்து, நம்ம ஒரு தெருவை ஒளிஞ்சிருந்து ஒரு வாழ்க்கையை வந்து கவனிக்கிற மாதிரியான ஒரு கேமராவாக இருக்கணும். அது எந்த இடத்துலையுமே அழகுணர்ச்சி இருக்கக்கூடாது, எந்த இடத்துலையுமே ரொம்ப அப்படி. ஆக்சுவலி அவர் ரொம்ப அழகாக சொன்னார் மிஸ்கின் சார் வந்து, ஒரு படத்துடைய ஒளிப்பதிவு என்பது அந்த கதையை தாண்டி இருக்கக்கூடாதுங்கிறது தான் அதோடைய மிகச்சிறந்த ஒளிப்பதிவு. அதை வந்து மகேஷ் சார் பண்ணார். ஆக்சுவலி சாம்சிஎஸ் மட்டும் இல்லை, பாண்டியராஜ் சொன்னாங்க இல்லையா, நான் கொடுக்குற டார்ச்சருக்கு வந்து வேற ஒரு மியூசிக் ரைட்டர் இருந்தால் ஓடிடுவாங்க, அவர் எப்படி அது மாதிரி தான் வந்து மகேஷ் சார் வந்து எனக்கு இருக்கிற பதட்டம். ஏன்னா ஒரு சிறிய முதலீட்டு படம், ப்ரொஜெக்ட் படத்தில் நான் அதை பண்ணும்போது எனக்கு இருக்கக்கூடிய ஆங்ஸைட்டி இது எல்லாத்தையுமே வந்து பொறுத்துக்கிட்டு அந்த படம் ரொம்ப நல்லா நடக்கிறதுக்கு மகேஷ் சார் ரொம்ப முக்கியமான காரணம். ஹபிபி என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு கத்தி ரத்தம் சதை இப்படிங்கிற ஒரு கான்செப்டில் நிறைய படங்கள் நிறைய பண்ணிகிட்டு இருக்கும்போது, ஒரு ஒரு மயில் ரெக்கையில் வந்து வருடுற மாதிரியான ஒரு இசை கொடுக்கக்கூடிய ஒரு 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 சந்தர்ப்பம் கிடைச்ச படம். தொடக்கம் வந்து மீரா கதிரவன் சார்லேருந்து ஆரம்பிக்கணும். உண்மையை சொல்லணும்னா, நானும் அவரும் இந்த படத்தில் அதிகமாக சண்டை போட்டுக்கிட்டோம். ரொம்ப ரொம்ப சண்டை, கடைசி வரைக்கும் சண்டையாகவே இந்த படம் இருந்துச்சு எனக்கு அவருக்கும். ரொம்ப மிகப்பெரிய சண்டை. அவர் திட்டிக்கிடுவார், அவர் என்ன திட்டுவார், நான் அவரை திட்டுவேன். நாங்கள் லிட்டரலாக திட்டிக்கிட்டோம், இதுதான் உண்மை. அது ஒரு படைப்புக்காக அவர் மெனக்கெடுதல் இருக்கு இல்லையா, அவர் ஒரு படைப்பு வேணுங்கிறதுக்காக அவர் சண்டையிடுறது இருக்கு. அந்த சண்டை அது கிடைச்ச அடுத்த செகண்ட் அப்படி சொன்னோமா, அப்படி பேசினோமாங்கிற ஒரு ஒரு அவ்வளோதான் இருக்கும். மற்றபடி என்னென்னா, அவர் அந்த ஒரு விஷயம் வேணுங்கிறதுக்காக அவர் ஒரு குழந்தை மாதிரி அடம் பிடிக்கிறது இருக்கு இல்லையா, ஒரு குழந்தை மாதிரி சண்டை போடுறது இருக்கு இல்லையா. அது நான் இவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்கேன், ஆல்மோஸ்ட் ஒரு 100 படத்தை நெருங்கிட்டு இருக்கிறேன். பட் எனக்கு முதல் முறையை நான் அவர்கிட்டே சொல்லியிருந்தேன் சார்கிட்ட, ஒரு படைப்புக்காக ஒருத்தன் இவ்வளோ சண்டை போடும்போது ஒரு டைமிங்கில் என்ன ஆகுதுன்னா, நான் அவரை ரசிக்க ஆரம்பிக்கிறேன். இது வந்து நல்லா இருக்கே. இது இப்போ இந்த படத்துக்கு வந்து பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து 3 தடவை பண்ணியிருக்கோம். இந்த படத்துக்கு 3 தடவை பண்ணியிருக்கோம். ஒரு தடவை எனக்கு பிடிச்சது, ஒரு தடவை அவருக்கு பிடிச்சது, ஒரு தடவை எங்களுக்கு 2 பேருக்குமே பிடிச்சது. இந்த 2 பேருக்கும் பிடிச்சது தான் இப்போ இருக்குது. அதில் அவ்வளோ ஆத்மார்த்தமாக இருக்குது, அவ்வளோ ஒரு இப்போ எல்லாரும் சொன்ன மாதிரி அவ்வளோ ஒரு உணர்வு பூர்வமாக இருக்குது. அதுக்கு காரணம் என்னென்னா அந்த சண்டை தான் நான் நினைக்கிறேன். ஸோ எனக்கு மீரா கதிரவன் வந்து இப்போ ஒரு நல்ல நண்பராக இருக்கிறாரு. அதாவது இந்த சண்டைங்கிற நான் சொல்கிறது எல்லாமே இந்த சீனுக்காக, இந்த சாங்காக மட்டுமா தவிர, அவர் ஒரு மிக சிறந்த மனிதர், மிக சிறந்த ஒரு படைப்பாளி. அவர் பேசும்போது இப்போ எப்பயுமே நம்ம டைரக்டரை வந்து எடுத்த உடனே என்ன பாட்டு வேணும் அப்படின்லாம் நம்ம கேட்க மாட்டோம். அவர் கூட பேச விடுவோம், அவங்கள பேசுவோம். அவங்களுக்கு என்ன தேவை, அவங்களுக்கு என்ன, அவங்களோட ரசனை என்ன, அவங்க யார்கிட்ட இருந்து வந்திருக்காங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிடுவோம். சார் உங்களுக்கு நான் வந்து இதை ஃபஸ்ட் டைம் நான் உங்ககிட்ட சொல்கிறேன் மீரா சார். ஆக்சுவலி அவர் வந்து இந்த படத்துக்கு வந்து சாம்னு சொல்லி வந்துட்டார். ப்ரொடக்ஷன் வந்து எனக்கு தெரியும், இந்த படம் ஒரு சின்ன படம், ஸோ இவருக்கு எப்படி பேமெண்ட் கொடுக்குறது இவ்வளோ அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு இதில் இருந்து எப்படியோ நல்ல மியூசிக் வேணும் அப்படின்னு சொல்லி அவர் வந்துட்டார். அவர் வந்து எனக்கு கொடுத்த சில ரெஃபரன்ஸாக இருக்கட்டும், சில விஷயங்களாக இருக்கட்டும், இப்போ என்னும் இந்த மொய்தீன் மாதிரியோ இல்லை வந்து உஸ்தாத் ஹோட்டல் மாதிரியோ அந்த மாதிரி படங்களுடைய ரெஃபரன்ஸ் எல்லாம் சிலதெல்லாம் சொன்னார், சிலதெல்லாம் வேறு மொழி படங்களில் சொன்னார். நான் ஒரு சின்ன கதை சொல்லிக்கிறேன். நான் படித்தது ராயப்பன்பட்டி, தேனி மாவட்டம். அங்கே எனக்கு என் கூட ஒரு நண்பன் இருந்தான், ஒரு இஸ்லாமிய நண்பன் ஒருத்தன். எனக்கு அவன் வந்து, நான் மூணாறு என்னோடய சொந்த ஊர். அப்போ நான் படித்தது ராயப்பன்பட்டி. ஸோ பெரிய லீவுக்கு தான் நான் ஊருக்கு போக முடியும். ஒரு 2 நாள் 3 நாள் நடக்கிற லீவுக்கெல்லாம் நான் போக முடியாது. அப்போ பெரிய குளத்தில் என்னோடய நண்பன், அவன் வீடு வந்து பெரிய குளம். அங்கே நான் ஒரு தடவை போயிருந்தேன். அவங்க இஸ்லாம் குடும்பம். நான் ஒரு டீ குடிக்கணும் அப்படின்னா அவங்க வீட்டில், அவங்க ஒரு டீ கடை பக்கத்தில் அவங்க வீடு, டீ கடையில் வந்து டீ குடிக்க வைப்பாங்க அவங்க அம்மா. ஒரு வடையும் ஒரு டீயும் குடிக்கிறோன்னா அவங்க போய் தண்ணி எடுத்து வந்து
ஒரு ஒரு இதில் நிறச்சி விடுவாங்க அந்த அந்த டீ கடையில். நான் கேட்பேன், உங்கள் அம்மா இங்கே தான் ஒர்க் பண்ணுறாங்களான்னு கேட்டேன். இல்லை அப்படின்னாங்க. அதெல்லாம் அப்புறம் சொல்கிறேன். நான் எனக்கு பசிக்குது, இன்னொரு வடை எடுத்து சாப்பிட்டேன். அவங்க திரும்ப தண்ணி எடுத்துகிட்டு வராங்க. இது உண்மைங்க, நான் பொய் சொல்லலை. அப்போ தான் அவன் சொல்கிறான், நீங்கள் இப்போ நம்ம குடிக்கிற டீக்கு இதுக்கு எல்லாத்துக்கும் வந்து தண்ணி எடுத்து ஊற்றினா தான் அவங்க அந்த டீக்கு காசு கொடுக்கணும், இல்லை அதுக்காக அவங்க பண்ணுறாங்கன்னு. உடனே இது வந்து நீங்கள் நம்ப மாட்டீங்க, நான் முதல் முறையாக ஒரு அன்பு இருக்கு இல்லையா, அந்த அன்பை எப்படி வேணாலும் கொடுக்கலாம். ஆனால் அதை வந்து தெரியாமலே கொடுக்குறாங்க இல்லையா, அதாவது காமிச்சிக்கிறாமல் கொடுக்குறாங்கல்ல. அவன் அதுக்கப்புறம் நான் வந்து சென்ட் ஜோசப் ட்ரிச்சியில் படித்தேன். அவன் வந்து ஜமால் முகமது காலேஜில் அதே பையன் படிக்கிறான். இந்த முஸ்லீம் இப்படிப்பட்ட இஸ்லாம் சமுதாயத்தில் இருக்கிற இந்த ஒரு படத்தை பண்ணுறதுக்கு, புரிஞ்சுக்கிறதுக்கு அவங்க கூட வாழ்ந்த ஒரு சில காலங்கள் போதும் எனக்கு இந்த படத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு. ஏன்னா இங்கே வந்து இப்போ நான் வந்து ஹிந்து மதத்தில் இருக்கிற படங்கள் பண்ணுறேன். இப்போ மகாவதார் நரசிம்மா மாதிரி, மகாவதார் பரசுராம் மாதிரி பண்ணுறேன். இங்கே மதம், ஜாதி எல்லாமே கடந்தது தான் இசை அப்படின்னு நான் நினைக்கிறேன்.